ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். வீடியோ போட்டு 2-3 நாள் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோடய பாலிடிக்ஸ் வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணி, அது கொஞ்சம் ஹாட் கமெண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் ஃபேன்ஸாக இருக்கவங்க வந்துட்டு கங்க்ராட்ஸ் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் கொஞ்சம் திட்டியும் இருக்கீங்க. அவங்க கண்டிப்பாக திமுகவாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை ஏடிஎம்கே வந்து அவ்வளோ ஹாஷாக இருக்க மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் தோத்ததுலேயும், அதாவது முக ஸ்டாலின் அவர்கள் தோத்ததுலேயும், அதுக்கப்புறம் டிஎம்கே வந்து சிட்டிங் சிஎம்மாவோ இல்லை அடுத்த ரூலிங் பார்ட்டியாக வருவாங்கன்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஏமாற்றோன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் கமெண்ட்ஸில் தெரியுது. ஸோ அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இது மக்கள் தீர்ப்பு. ஸோ நம்ம ஏற்றுக்கிட்டே ஆகணும். ஸோ டிவிக்கோட அடுத்த செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோலையும் பேசிகிட்ருக்கோம். அவங்க பண்ணுற விஷயங்கள், அதுக்கப்புறம் அவங்களுக்கும் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், அதாவது எதிர்க்கட்சி முக ஸ்டாலின் தான் சொல்லணும், எதிர்க்கட்சி தலைவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் தான். ஸோ அவருக்கும் சட்டசபையில் நடக்கிற விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கேல அங்கே நடக்கிற கிளாஷு அப்படின்னும் போது இப்படி வந்து பல தரப்பட்ட குழப்பங்களும் சுவாரஸ்யங்களும் நிறைந்த தமிழ்நாடு அரசியல் வந்து டெய்லியுமே ஒரு பேசு பொருளாக தான் இருக்குது. இந்தியா ஃபுல்லாகவே வந்து தமிழ்நாட்டில் என்னதான்ப்பா நடக்குதுன்னு அப்படின்னு திரும்பி பார்க்குற லெவலில் தான் இருக்குது. அப்படின்னா நம்மளோட பாலிடிக்ஸ் வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் சீரியல் பார்க்குற லேடிஸ் வந்து இப்போ தமிழ்நாட்டு ஜனங்களோட புது சீரியலாகவே வந்து சட்டசபை மாறி இருக்கிறதும், கார்ட்டூன் பார்க்குற குழந்தைங்கள்லாம் வந்து விஜய் அண்ணா வந்துட்டு டிவியில் வராங்க, விஜய் அங்கிள் வந்து டிவியில் தெரியுறாங்க, மைக்கில் பேசுகிறாங்க அப்படின்னு வந்து அந்த ஒரு சட்டசபை விஷயங்களை பார்க்குறதாகட்டும், இல்லைனா வந்து கவர்மெண்ட் மீட்டிங்ஸு, இப்போ நேற்று நடந்த கேபினெட் மினிஸ்டர் அவங்களோட அந்த பதவியேற்பாகட்டும், ஸோ அதில் எல்லாத்துலேயுமே விஜயங்கள் எங்கெல்லாம் பார்க்க முடியுமோ அங்கெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்க வந்து டிவியில் அது வழியாக பாலிடிக்ஸ்க்கான விஷயங்களை பார்க்குறதும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இது ஒரு புதுவிதமான மாற்றம் அப்படின்னு சொன்னாலுமே சுவாரஸ்யமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் அடுத்தடுத்து தமிழ்நாடு அரசியல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு கியூரியாசிட்டியும் இருக்குன்னு அதை தான் நம்ம வீடியோஸில் ஷேர் பண்ணுறோம். ஸோ வீடியோஸு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் அப்டேட் வரும். இன்ஸ்டாலேயும் வந்து நான் போஸ்ட் போடுறேன். ஸோ இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலுமே தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோஸ் பாருங்கள். அப்புறம் வந்து இப்போ வந்து எல்லாருமே சொல்கிறது அப்படின்னா நம்ம ஒரு 2-3 நாள் வீடியோஸ் போடலை, கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால. ஆனால் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்லாம் கொஞ்சம் வியூஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஸோ கொஞ்சம் 2-3 நாள் போடாததுக்கு நிறைய அப்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் டெய்லியுமே ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குன்னும் போது அதில் இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக நடந்ததும் சுவாரஸ்யமாக நடந்ததும் இல்லைனா திருப்பி ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட்டாக நடந்ததும் வந்து டிவிக்கோட அந்த கேபினெட் மினிஸ்டர் அவங்களோட தான் அந்த பதவியேற்பு விழா அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சிஎம் அவர்கள் பதவி ஏற்றுக்கும் போதே அவரோட சேர்ந்து 9 மினிஸ்டர்கள் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அதில் வந்து லேடி மினிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது கீர்த்தனா அப்படின்னு சொல்கிறவங்களும், அதுக்கப்புறம் வந்து மிச்சம் 8 பேர் வந்து ராஜ்மோகன் அவர்கள், வந்து புசி ஆனந்த் அவர்கள், அப்புறம் செங்கோட்டையன் அவர்கள். பட் ஆனால் அப்போ வந்து யார் யாருக்கான என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்பிளிட் ஆகலை. ஜஸ்ட் வந்து ஜென்ரலாக ஓரளவுக்கு 9 மினிஸ்டர் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி தான் வந்து கேபினெட் மினிஸ்டர், அதாவது நேற்று வந்து ஓரளவுக்கு விரிவாக்கம் செஞ்சு யார் யாருக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்லி வந்து 23 மினிஸ்டர்ஸ் வந்து நேற்று பதவி ஏற்றிருக்காங்க. ஆல்ரெடி 9 பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ டோட்டலாக வந்து 35 மினிஸ்டர்ஸை வந்து அவங்க வந்து கேபினெட் மினிஸ்டராக வந்து பண்ணுறதுக்கான அங்கீகாரம் வந்து இருக்குது ரூலிங் பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்லும்போது ஸோ இன்னும் 2 மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஸோ சிஎம்மோட சேர்ந்து ஆல்ரெடி வந்து 10 மெம்பர்ஸ், சிஎம்மோட சேர்த்து 10 மெம்பர்ஸ் மினிஸ்டர்ஸ், 9+1 10, அதுக்கப்புறம் இப்போ ஒரு 23, 33, அப்போ எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 2 மெம்பர்ஸ், ஸோ 35 மினிஸ்டர்ஸ் வரைக்கும் அவங்க அலாட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, லீகலாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இன்னும் 2 மினிஸ்டர்ஸ் யாராக இருக்கக்கூடும் அப்படின்னு யோசிக்கிற இடத்துல தான் இன்ட்ரெஸ்டிங்காக விசிகேவும் ஐயூஎம்எல்லும் உள்ள வராங்க. ஸோ விசிகேக்கு வந்து கண்டினியூஸாக வந்து போயிட்டே இருக்குது அழைப்பு அப்படின்னும் போது ஸோ எந்த அதாவது எந்த எலெக்ஷன்லையுமே இல்லாமல் ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்ற அந்த விஷயங்கள் வந்து என்ன சொல்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் தமிழ்நாட்டு அரசியலை உற்று நோக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமா அதுவுமே கருதப்படுது. ஏன்னா இப்போ வரைக்கும் கூட்டணியில் எந்த எலெக்ஷன் வந்தாலுமே திமுகவே எடுத்துக்கலாம், அவங்க கூட கூட்டணி இவ்வளோ நாள் வச்சிருக்க கம்யூனிஸ்ட் கட்சிகளோ விசிகோ காங்கிரஸ் எல்லாருக்குமே வந்து அந்த மினிஸ்டர் பதவி அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடைச்சதே கிடையாது. ஜஸ்ட் எங்கள் கூட்டணியில் இருக்காங்கன்னு வேணால் சொல்லிக்குவாங்க தவிர அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்களா, மினிஸ்டர் பதவி கொடுத்துருக்காங்களா, அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்களான்னா அது பெரிய கொஸ்டின் மார்க் தான். பட் ஆனால் விஜய் சார் வந்து அதிகாரத்திலையும் பங்கு ஆட்சியிலையும் பங்குன்னு சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே இப்போ காங்கிரஸ்லேருந்து 2 மினிஸ்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து
இவங்க என்ன சொல்கிறது, விசிகேக்கு இப்போ ஆஃபர் பண்ணதாகட்டும், விசிகே வந்து வெளியிலேருந்தே உங்களுக்கு ஆதரவு தரேன்னு சொன்னாலுமே அவங்களுக்கு ஆஃபர் பண்ணதாகட்டும், கம்யூனிஸ்ட்டுக்கும் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. பட் ஆனால் விசிகே ஆல்மோஸ்ட் ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் ரொம்ப டிஸ்கஷனுக்கு அப்புறம் அவங்களுமே நாளைக்கு பதவி ஏற்றுக்க போகிறாங்க. அதிலேருந்து வன்னியரசு அப்படின்னு சொல்லக்கூடிய அவரும், அதுக்கப்புறம் ஐயூஎம்எல் ஷாஜஹான் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க 2 பேருக்கு வந்து நாளைக்கு வந்து கவர்னர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க போகிறாரு. அவங்க 2 மினிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது ஸோ டோட்டலாக 35 மினிஸ்டர்ஸ் வந்து அலாட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கான டிபார்ட்மெண்ட். ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்லி ரொம்பவே வெல்கம் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ நாளாக திமுகவில் இருந்தாலுமே அங்கீகாரம் கிடைக்காம இருந்த காங்கிரஸோ விசிகேவோ மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ இப்போ வந்து அந்த பதவி கொடுக்குறாங்க அப்படின்னு இத்தனைக்கும் அவங்க வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. காங்கிரஸாவது உள்ளுக்கு வந்துட்டாங்க டிவிகேக்குள்ளே. பட் ஆனால் வந்து விசிகேவோ வந்து மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளோ ஆதரவு வந்து வெளியிலேருந்து தான் தெரிவித்தாலுமே இவர் சொன்ன அந்த வார்த்தையில் நின்று இருக்காரு. ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்ற மாதிரி அதில் நின்று இருக்காரு அப்படிங்கிறது அவரோட செயல்பாடு ப்ரூஃப் பண்ணுறது தமிழ்நாட்டு மக்களை திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இது வந்து எப்பயுமே நடக்காத ஒரு விஷயமா இருக்குது. இது இன்னும் திமுகவுக்கு ஒரு பெரிய பயத்தை உருவாக்கும் தான் என்னோடது ஒப்பீனியனில் இருக்குது. ஏன்னா அவங்க திருப்பி சொன்னது எங்களோட சப்போர்ட்டில் நீங்கள் ஆட்சி அமைச்சிங்க, எங்களோட சப்போர்ட்டில் ஆட்சி அமைச்சிங்கன்னா நீங்கள் நோ சொல்லணும்னா சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு நோ சொல்ல தைரியம் இல்லை நோ சொன்னால் இருக்கிற கூட்டணியும் தோழமை கட்சிகளும் போயிடுவாங்க. ஏற்கனவே சிட்டிங் சிஎம்மாக இருந்த மு.க. ஸ்டாலின் வந்து தோத்துட்டு உட்காந்துருக்காரு. அதுக்கான காரணத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ இல்லையோ இவங்க ஜெயிச்சதுக்கான விமர்சனத்தை மட்டும் கடுமையாக நீங்கள் வச்சுட்டே இருக்கீங்க. இன்ஸ்டாவால் தான் ஜெயிச்சாங்க, ஜென்சி கிட்ஸ் வந்து தற்குறி. ஸோ நீங்கள் மக்களை முதல்ல நீங்கள் தற்குறின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜென்சி கிட்ஸ் வழியாகவும் இன்ஸ்டா வழி, ஏன்னா இன்ஸ்டாவை மோஸ்ட்லி ஆப்ரேட் பண்ணுறதோ ஆக்டிவாக வச்சுக்கிறது ஜென்சி கிட்ஸ் தான். அப்படின்னு சொல்லும்போது அது வழியாக நியூஸ் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணி அது வழியாக வந்து பாலிடிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ப்ரொமோட் ஆகி விஜய் சாருக்கு வந்து ஓட்டு வந்தது அப்படின்லாம் சொல்லும்போது நீங்கள் இன்ஸ்டாவை